வாரிசு அரசியலுக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றனுடைய அந்த நோக்கம் என்ன? அதிமுக வாரிசு இருக்கா இல்லையான்ற நோக்கமோ? இந்த வாரிசு அரசியலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்கங்கிறது அவரோட ஒரு கருத்தானே தவிர நடைமுறையில் அப்படி ஒன்றும் இல்லையே. இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனைக்கு முடிவே வராதோ? ஓபிஎஸ் வெளியேறனால 13% வாக்கு இபிஎஸ்க்கு அவுட்டு. அதனால 2029 வரை மோடிக்கிட்டே எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. 26ல் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாருங்கிறது என்னோட கருத்து. பறைய தேவேந்திர குல வேளாளர் அந்த அருந்ததி இடஒதுக்கீட மையமாக வச்சு சீமான் பக்கம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் திமுக கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவனுக்கே எக்கச்சக்கம் உண்டு, ரவிக்குமாருக்கு எக்கச்சக்கம் உண்டு. அதனால அவங்க திசை திருப்பக்கூடிய பல அரசியல் நகர்வுகளை செய்வாங்க. ஒரு பிளே கேம், அந்த கேமில் ஆதவ அர்ஜுனா வச்சோ சுனில் கனகுல கொண்டு வந்தோ யாரை வேணாலும் ஐயா கொண்டு வாங்க, நம்மளும் நம்ம விளையாட்டை காட்டுறோம். நம்ம களத்துல இருந்து வந்தவன் அதை நம்ம 24லையும் காட்டிட்டுன்னு ஐயாவுக்கு தெரியும், 26லையும் காட்டிட்டு தான் இருக்கும். ரிசல்ட்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பளிக்கட்டு, பொறுத்திருந்து பார்ப்போம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பலகை திறந்து வச்சிருக்காரு இன்னைக்கு. அதாவது இபிஎஸ் பார்ட் 2026 அப்படின்ற ஹேஷ்டாக் கூட தொடங்கியிருக்காரு. இனிமேல் அதிமுக சமூக வலைதளங்களில் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குமோ? கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கணும். அதற்குள்ளான ஏற்பாடுகளை அவங்க செய்வாங்க, அதுக்குள்ள என்கரேஜ்மெண்ட்ஸ் அதை செய்வாங்க. அது ஒரு 20% பலமுள்ள கட்சி. அதனால அவங்க தங்கள் கருத்துக்களை முன்வைப்பாங்கன்னு தான் நான் கருதுறேன். இபிஎஸ் பேசும்போது சொல்றாரு, வருகிற 2026 வாரிசு அரசியலுக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றனுடைய அந்த நோக்கம் என்ன? அதிமுக வாரிசு இருக்கா இல்லையான்ற நோக்கமோ? இல்லை, வாரிசு அரசியலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்கங்கிறது அவரோட ஒரு கருத்தானே தவிர நடைமுறையில் அப்படி ஒன்றும் இல்லையே. கலைஞருக்கு வாரிசான மு.க. ஸ்டாலின் தானே கலைஞரை விட, எம்ஜிஆரை விட, ஜெயலலிதாவை விட புகழ்பெற்ற ஒரு தலைவராக அன்றைக்கி 22 எம்பிக்களோட பிரதமரால் மதிக்கப்படக்கூடியவராட்டும், சோனியா காந்தி ஆட்டம் மதிக்கப்படக்கூடியவராட்டும் இருக்கிறாரு. 0 எம்பியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிட்டு தான் அலையணுமே தவிர என்ன மதிப்பு மரியாதை அவருக்கு இருக்குது? இல்லை, அவர் வாரிசு அரசியல்னு சொல்கிறாருல, அப்படி வாரிசு அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் திமுக இன்னை வரைக்கும் உறுதியாக இருக்குது. அந்த வாரிசுடைய பின்புலம் இல்லாதனால தான் அதிமுக சிதைஞ்சிருக்கோ? பல கருத்துக்கள் வருதே. வாரிசு இல்லைங்கிறது வேற. ஒரு கட்சி உடையாமல் இருக்கணும்னா அந்த வாரிசுகள் கட்சியை காப்பாற்றுறாங்கங்கிறது காங்கிரஸ், ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி, நேஷனல் கான்ஃபரன்ஸு, இப்படி பல கட்சிகள், மாநில கட்சிகள் அதில் இருக்குது. அதில் ஒன்று திமுகவும். ஸோ வாரிசு அல்லாத வைகோ வரும்போது கலைஞருக்கும் வைகோக்கே மோதல் வந்துட்டு, இந்த மாதிரி அரசியல் அரங்கத்துக்குள்ள வாரிசுன்னு சொன்னால் சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்மகிட்ட தானே வரப்போகுங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இது ஒரு கட்சி சர்வைவ் ஆகிறதுக்கு வாரிசு அரசியல் கூட துணை புரியுது. ஆனால் வாரிசு அரசியலில் என்ன இதுன்னா, எல்லாவித திறமையான ஒருத்தரையும் தட்டிக்கிட்டு தலைவர் தன் வாரிசை அந்த இடத்துக்குள்ளே என்டர்டெயின் பண்ணலாம். இப்போ கட்சியெல்லாம் கம்பெனி மாதிரி சொந்த இதில் ஆன பிறகு இப்படி தான் இருக்கும், இது ஜனநாயகம், அதை மக்களை ஏற்றுக்கிட்டா அந்த வாரிசை ஏற்றுக்கிட்டதா அர்த்தம். ஜானகியை ஏற்றுக்கல, லட்சுமி சிவபாரதி ஏற்றுக்கல. ஸோ அது ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க நாங்கள் உழைச்சி வந்தோம், அது வந்தோன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் தலைவருக்கு மகங்கிறது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இது ஒரு பிரச்சாரத்துக்கு தான் வாரிசு அரசியலுங்கிறது இது பயன்படும். பாஜகவும் இதை பண்ணுறாங்க, அதிமுகவும் பண்ணுறாங்க. அது ஒரு பிரச்சார வலிமை, அவ்வளவுதான். அதை தாண்டி மக்கள் அதை ஒன்றும் பெருசாக பார்த்து ஒன்றும் ஓட்டு போடலை. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் இசைவாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் தான் 2026ல் திமுக ஃபேஸ் ஆட்டு வருவார். அதை விட அது பெட்ரு. அவர் அந்த ஜாதிக்கு எதிர்ப்பு இல்லை. எடப்பாடி சமூக நீதி சூறையாடல் பண்ணக்கூடியவர். அதனால் காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா இருந்த 40% அவர் 20% மாட்டம் ஆக்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் யதார்த்த உண்மை, டேட்டா இல்லை. இப்போ எடப்பாடி சொல்லும் பட்சத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வாரிசு அப்படின்றத தமிழக மக்கள் உளவியல் ரீதியாக ஏற்றுக்கிறாங்களோ? ஓகே, மக்கள் ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டு தான் யாரும் வர முடியும், அது வாரிசோ வாரிசு இல்லையோ.
ஓகே சார், அதே தரப்புல அவர் சொல்றாரு இந்த ஓபிஎஸ் பற்றிய கேள்வி இபிஎஸ் எங்க போனாலும் தொடருகிறது, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனைக்கு முடிவே வராதோ? ஓபிஎஸ் வந்து வெளியேறனால 13% வாக்கு இபிஎஸ்க்கு அவுட்டு, அவர் ஒருத்தர்னாலயா? ஒருத்தரால. ஆனால் ஓபிஎஸ் 1% ஓட்டுக்கிட்டு தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால அந்த போன ஓட்டு போனது தான். எருமை சேர்த்து என்ன பலனுங்கிற எண்ண ஓட்டத்தில் எடப்பாடி இருக்கிறாரு. ஸோ எடப்பாடி ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் கட்சியை பிடிச்சிட்டாரு. எருமை நான் தான் கட்சியும்பாரு. மோடி 22 எம்பி உள்ள ஸ்டாலினை தான் மதிப்பார், 0 எம்பி இவரை மதிக்க மாட்டார். உள்ள வந்தாலும் அவமானப்படுத்திடுவாருன்னு தெரியும். அதனால 2029 வரை மோடிக்கிட்டேயும் தனக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. 20% எடுத்த நாம ஒன்றா சேர்த்துக்கிட்டு ரெட்டை கையெழுத்து போடுறதுலேயும் நஷ்டம். ஸோ இண்டிவிஜுவல் எடப்பாடி தான் முடிவு எடுக்கணும். அவர் ஒற்றை தலைமையாக போகிறது தான் லாபம்னு நினைப்பார். ஒற்றை தலைமையாக தான் போவார். இணைப்புக்கும் சம்மதிக்க மாட்டார். பாஜக கூட்டணிக்கும் அவர் விரும்ப மாட்டார். இல்லை, அவர் சொல்றது நான் 1% வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. என்ன காரணத்தை வச்சு அவர் இப்படி சொல்றாரு? 1% வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கிறங்கிறது வந்து மக்களவை தேர்தலோட அவர் வாங்கியிருக்கேன்னு சொல்றது 100க்கு 100 உண்மை, சரி. அதை நான் அப்பவே ஏற்றுக்கிட்டேன். ஆனால் 2019 மக்களவை தேர்தலுக்கும் 2024 மக்களவை தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது. 19 மக்களவை ராகுல் காந்தியை முன்னிறுத்தி நடந்தது. 24 மக்களவை தேர்தல் மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்தது. 24 மக்களவை தேர்தலில் காங்கிரஸில் உள்ள 9 வேட்பாளர்களில் கார்த்திக் சிதம்பரம் 10% டவுன், ஜோதிமணி 15% டவுன், கோபிநாத் கிருஷ்ணகிரி 15% டவுன், விஷ்ணு பிரசாத் 8% டவுன், இவர் ராபர்ட் புரூஸ் டவுன். இப்படி எல்லாருமே டவுன். 2 பேர் மட்டும் அப். ரவீந்திரநாத் விஜய் வசந்தும் இவர் சசிகாந்த் செந்திலும் 2 பேர் மட்டும் அப். ஆனால் 2019 அப்படி இல்லை. இவிகே இளங்கோவனை தவிர மீதி அத்தனை பேரும் திமுகவையும் தாண்டி அப், மிகப்பெரிய அப்பா இருந்தாங்க. அப்போ அந்த மக்களவை தேர்தல் வேற, இந்த மக்களவை தேர்தல் வேற. இது ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி ஸ்டாலின் ஆட்சியை முன்னிறுத்தி ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் நடந்திருக்குது. அப்போ 2021ஐயும் 24ஐயும் கூட ஒரு வகையில் கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா 33% ஓபிஎஸ் இருக்கும்போது இருந்த அதிமுக ஓபிஎஸ் இல்லாமல் 20க்கு போயிட்டு. இது நம்ம கருத்தா நம்ம சொல்றோம். எடப்பாடி 19ல் நாம இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து எடுத்ததோட இப்போ 1% ஓட்டு எடுத்துருக்கேன்னு டேட்டா கரெக்டு. இவர் கேபி முனுசாமி சொல்றது கரெக்டு. அன்னைக்கு 8000 ஓட்டு கீழே இருந்த எடப்பாடியில் இன்னைக்கு 45000 ஓட்டு அதிகம். அது 2 பாராளுமன்ற தேர்தலுக்கு இடையில் உள்ள வித்தியாசமா? அதுக்கடையில் தான் நீங்கள் 10.5 கொடுத்தீங்க. வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டீங்களே. வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆனதுனால தான் சேலத்தில் 38 வந்திருக்கீங்க. 8000 ஓட்டு கீழே இருந்த எடப்பாடியில் 40000 ஓட்டு மேலே போயிருக்கீங்க. அது ஒன்றுதான் காரணமா? வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அங்கே ஏன் 8% போனார் திருநெல்வேலியில்? ஏன் 4% போனார் கன்னியாகுமரியில்? ஏன் தூத்துக்குடியில் நாடார் ஏரியாக்களில் டெபாசிட் போயிருக்குது, டோட்டலாட்டே டெபாசிட் போயிட்டு தூத்துக்குடி? ஏன் கிருஷ்ணசாமி உங்க கூட நின்னவரே அருந்ததி இடஒதுக்கீடு ஜெயலலிதா ஏற்றதை ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிட்டார, உங்களை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு போயிட்டார? இதான யதார்த்த நிலைமை. ஏன் மதுரையில் 3வது போனீங்க? ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட், அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர் டாக்டர் சரவணன், அவர் பெரிய செல்வாக்கானவர். நீங்கள் இவர் பாஜக கேண்டிடேட்டு விருதுநகரை எதிர்பார்த்தவர் மதுரைக்குள்ளே வந்து 3வது எழுதிட்டு போயிட்டார? ஏன் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் உங்களை 9% கொண்டு போயிட்டார உங்கள் ரெட்டையிலைய? ஏன் தேனியில் 13% உங்களை கொண்டு போயிட்டார? தேமுதிக இல்லைன்னா அங்கேயும் ஒற்றை இலக்கத்துக்கு போயிருவீங்களே. அப்போ நீங்கள் பாராளுமன்றம்னு பேசுறீங்க. அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டுறீங்க. ஏரியா வைஸ் பார்த்தா வன்னியர் ஏரியா தவிர மற்ற ஏரியாவில் நீங்கள் பலகீனப்பட்டிருக்கீங்களே. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சரி, பாராளுமன்றம் விட்டுருங்க. 4வது இடம் கன்னியாகுமரி பாராளுமன்றத்தில் ஏன் போனீங்க? 4வது இடம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் ஏன் போனீங்க? சரி, விளவங்கோடு சட்டமன்றம், அங்கேயா 4வது இடம் போனீங்க? அது சட்டமன்றம் தானே, அங்கேயா 4வது போனீங்க? அப்போ உங்கள் கட்சி வன்னியர்கள் ஏரியாவில் பவர்ஃபுல்லாக இருக்குது, நாடார் ஏரியாவில் வாஷ் அவுட்டு. நாடார் கேட்குறானே, சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு ஜெயலலிதா அம்மையார் நாடார்களை சொல்லும்போது இதே எடப்பாடி பழனிசாமி பேச்சு மூச்சு இல்லாமல் தானே அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருந்தார். இப்போ அதை சொல்கிறதுக்கு என்ன தயக்கம்னு நாடார் கேட்குறான். சிவந்தியாயத்தனார் விழாவில் இவர் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா அம்மையார் கூறியிருக்கிறாருங்கன்னு அதை சொன்னார். அப்போ அவர் அதில் பெருந்தன்மையாக ஜெயலலிதா கூறியிருக்காங்கன்னு அது ஜெயலலிதாவை சொல்லி அதை என்டாஸ் பண்றாரு. இவருக்கு ஜெயலலிதா சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு மட்டும் ஏன் கசக்குது? இல்ல, அந்த இடத்துல நாடார்களின் பார்வை வந்து ஓபிஎஸ் பக்கம் விழுகுதோ?
நாடார்களின் பார்வை அந்த இடத்துல இபிஎஸ்க்கு எதிராக இருக்குது. ம். அதான் உண்மை. ஓபிஎஸ்க்கு எதிராக இல்லை நாடார்கள், ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய எவிடன்ஸ் இல்லைங்கனால அதை சொல்லலை. முக்குலத்தோர் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்காங்க. நாடார்கள் மத்தியில் ஓபிஎஸ் எதிர்ப்புன்னு நாடார்கள் இபிஎஸ் ஆதரிக்க தயாரா இல்லை. அப்படிதான் இபிஎஸ் கணக்கு போட்டாரு. அந்த கணக்கை நாம களத்துக்குள்ள போய் நின்று அடிச்சு தகர்த்து சொல்லி தான் அடிச்சோம். ஐயா இபிஎஸ் பார்க்கலாம், ஒரு பெரிய தலைவர், 7.5 அரசு பள்ளி மாணவர் கொடுத்தவர், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை அறிவித்தவர், நிலையான ஆட்சி கொடுத்தவர், அதெல்லாம் குடிமராமத்து பணிகள் பண்ணவர். அவரோட மெரிட்ஸை நம்ம என்னையும் குறைக்கல. பட் நாம் அன்னைக்கு நாடார் பகுதியில் உங்களை வீழ்த்தி காட்டுவோம், டெபாசிட் இழப்பீங்க டீப் சவுத்துலன்னு சொல்லி தான் செய்தோம். இன்னைக்கு ஊடகங்களில் அதை யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல, அதுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்கலனாலும் கூட உண்மைதான். ஸோ எடப்பாடிக்கு செல்வாக்குங்கிறது ஏரியா வைஸ் இருக்குது. அண்ணாமலை கோயம்புத்தூரில் வேலுமணியை 3வது இடம் தள்ளிட்டாரா, எல் முருகன் நீலகிரியில் தள்ளிட்டாரா, இதெல்லாம் அசம்பிளி எலெக்ஷன் வேற, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணலாம். 26 ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் என்டிஏ 18 தாண்டி போகுதா தாண்டலையான்னு. இப்போ நீங்கள் தாண்டாதுன்னு சொல்லலாம், அது உங்கள் விருப்பம், அது உங்க கிளைம். ஆனால் தாண்டுமா தாண்டாதாங்கிறது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அண்ணாமலை என்டிஏ எப்படி பலப்படுத்த போறாரு, தேமுதிக எடுத்து பலப்படுத்துவாரா, நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதில் சக்சீட் ஆவாரா, அது இப்போ சொல்ல முடியாது. சீமான் தனிச்சு தான் போறாரு. ஸோ இப்படி பலதும் இருக்குங்கிறதையும் நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சும்மா அவர் பார்லிமெண்ட் டு அசம்பிளின்னு அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு சொல்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குங்கிறதா 100க்கு 100 உண்மை. இந்த சூழ்நிலை மாற்றம் இருக்குல்ல, அப்போ அவர் சொல்லும் பட்சத்தில் 3 முனை போட்டியாக இருந்தது, இப்போ 5 முனையாக போட்டியும் பட்சத்தில் அவர் சொல்றது சரியா வரும்லவா? 5 முனை போட்டி, விஜய் 5வது முனையா வாராரா? அவர் தானே இம்பாக்ட் இருக்காரு இப்போதைக்கு. அது அவங்க வசூல் மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க. அது சினிமா மார்க்கெட்டுக்காக சொல்லக்கூடியது, அதை நம்ம பெருசாக சீரியஸாக எடுக்காண்டாம். அவங்க 214 நிற்க போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, 5வது முனை வந்துட்டாரு விஜய்னு நம்ம வருக விஜய்னு நம்ம பாராட்டிட்டு போயிடலாம். அது சொல்லாத வரை அவங்க பப்ளிசிட்டிக்காக, சினிமாவுக்காக ஏதாவது பப்ளிசிட்டி பிராண்டிங் ஆட்களுக்கு ஃபண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பெருசா சீரியஸா எடுக்காண்டாம். ஓகே சார், இப்போ ஜெயக்குமார் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் துரோகம் செய்தவர், அவரை கட்சி தொண்டர்கள்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க, அவர் முகத்துல முழிக்கிறதே பாவம்னு சொல்றாரு. ஆனா ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையாருக்கு ராமாயணத்தில் எப்படி ராமனுக்கு பரதனோ அது மாதிரி ஒரு ஆட்சி வந்து திரும்பி கொடுத்தவர், நம்பிக்கைக்கு உரியவர்னு சொன்னவர் துரோகின்னு சொல்றாரு. இதை எப்படி நீ பாக்குறீங்க? ஓபிஎஸ் வந்தா ரெட்டை தலைமை ரெட்டை கையெழுத்து கொடுக்கணும். சரி, அது இவர் 20% எடுத்து நம்ம இதை ஆக்கிட்டாரு. அதனால அதை ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லை, ஜெயக்குமாருக்கு ஓபிஎஸ் வச்சு தனக்கு பெருசா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாரு. ஆனா தென் மாவட்டத்திலேயும் மேற்கு மாவட்டத்திலும் உள்ள அதிமுகவினர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ 29 பேர் வந்து கட்சி ஒன்றிணைய நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. 29 எம்எல்ஏ கட்சி ஒன்றிணைய நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில ரெட்டலையும் பொதுச் செயலாளர் பதவியும் சின்னமும் எடப்பாடி கையில தான் இருக்குது. அந்த பவர்ல எடப்பாடி இருக்கனால யாரும் பேசாம இருக்காங்க. இதெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் நேரத்துல தான் இதுக்குள்ள விளைவுகள் தெரியும். பன்னீர்செல்வம் பிளஸ் பிஜேபியோட மூவோட தாக்கம், அந்த 29 எம்எல்ஏக்கள் எந்த பக்கம் நிற்க போறாங்கன்னு அந்த ஈவாப்தி எலெக்ஷன் தான் தெரியும். இன்னொன்று என்னன்னா, அந்த 29 எம்எல்ஏல கொஞ்சம் வேற செந்தில் பாலாஜி வேற திமுக தரப்புக்கு தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாப்பிரெட்டிப்பட்டி பழனிப்பன் எல்லாம் எடுத்தனால தான் இன்னைக்கு திமுக அங்கே 1% ஓட்டில் போறதுக்கு அமமுக இருந்த பழனியப்பன் வந்ததும் ஒரு காரணம். ஸோ அதுக்குமான சூழ்நிலை அங்கே இருக்குது. இன் ஷார்ட் 2026 அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாருங்கிறது என்னோட கருத்து. இல்லை, இந்த துரோகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது இந்த ஓபிஎஸ் பாஜக இணைப்பினால தான் சொல்லியிருப்பாங்களோ, சேர்றதுனால? இல்லை, அவங்க வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க சைட்ல இருந்து அவங்க அதை பேசுறாங்க. நம்ம அதை அவங்க கருத்தாக தான் அதை எடுக்கணுமே தவிர அதை ஏற்றுக்கிடாதவங்களும் உள்ள இருக்காங்க. அவங்க 26 தங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவாங்க. இல்லை, இப்போ ஓபிஎஸ் அவர்களை செய்தியாளர்கள் சந்திக்கும் போது சொல்றாரு, இபிஎஸ் அவர்கள் நீக்கியவர்களை திரும்பி உள்ள கொண்டதை பற்றி கேட்காதீங்க, நீக்கியது தான் இபிஎஸ் சொல்லியிருக்காருன்னு ஓபிஎஸ் சொல்லும்போது செய்தியாளர்கள் இபிஎஸ் தவிர்த்து வேற யாராச்சும் பேசியிருக்காங்களா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப அதிமுகவில் அவருக்கு ஃபேவரா உள்ள ஆள் இருக்காங்களோ? தொடர் கண்டிப்பா. அதனால தான் அவரு இவரு வேலுமணியோட அந்த வழக்குக்கு வந்து கண்டிச்சாருன்னு சொன்னா மீண்டும் ஒன்றிணையலாம். அதுல ஒன்றிணைஞ்சாதான் எம்எல்ஏ ஆக முடியும்னு நினைக்கக்கூடியவங்களும், ஒன்றிணைஞ்சு பாஜக கூட்டணி வச்சாதான் எம்எல்ஏ ஆக முடியும்னு நினைக்கக்கூடியவங்களும் அதிமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருக்கனால அங்க கட்டுப்பாடோட இருக்காங்க. ஃபுல் கண்ட்ரோல்ல தான் அசாண்டேட் எடப்பாடி கிட்ட கட்சி இருக்குது. தொடர்ந்து நினைக்கிறீங்களா நீங்க? ஈவாப்தி எலெக்ஷன்ல பட்டாசு வெடிக்கும். 26 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் பட்டாசு வெடிக்கும்.
இல்லை சார், இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் மேடையில் பேசும்போது சொல்றாரு, சொத்துக்களை அடம்பணம் வைத்தாவது கட்சிக்கு செலவு பண்ணுங்க, உங்களுக்கு இபிஎஸ் வந்தோன்னா அது பல மடங்கா கொடுப்பாருன்னு சொல்றாரு. வருமானத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கு அதிமுக. இதெல்லாம் அதிமுக காரங்க எதுக்கு அரசியலில் இருக்கிறாங்க, என்ன இருக்காங்கன்னு சொல்கிறான். அதிமுக மட்டும் நான் பெருசாக குறை சொல்ல விரும்பல. நான் நியாயமாக பேசணும். இது இங்கே ஆர்டர் ஆகி போச்சு நாட்டில், விடுங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு சொல்லை இது வரைக்கும் பயன்படுத்தினது இல்லை அதிமுக. அவர் பிளைனாக ஓப்பனாக பேசுகிறாரு, ஆட்சிக்கு வந்தால் இது பண்ணிடலான்னு. அதை நான் சொல்லிட்டேனே. அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராட்டே எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாருன்னு சொன்ன பிறகு இவருக்கு இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஏன் பெருசாக மதிப்பு கொடுக்கணும்? நடக்க போகிறதில்ல, என்னத்துக்கு சார்? ஜாதிகளின் அடிப்படையில் அதிமுக வச்சு பார்க்கும்போது அவர் இந்த இடஒதுக்கீட்டில் வந்து நீங்கள் சொல்லும்போது வன்னியர் தலைவர் ஒரு பக்கம் குறிப்பிட்டாலுமே இந்த பட்டியலினவர்களின் வாக்கு எந்த அளவுக்கு அதிமுக வச்சு அப்படின்னா திமுக இப்போ 4 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கோவி செழியனுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டியலின மக்கள் பக்கத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அதிமுக பின்னடை வைப்பு. 40% ஜெயலலிதா அம்மையார் எடுத்த வாக்கு இன்னைக்கு 20% குறைய காரணம் பெருமளவு சவுத்தில் உள்ள முக்குலத்தோர் வெளியேறிட்டாங்க. இதையும் தாண்டி பெருமளவு பட்டியலின மக்கள் தான் வெளியேறிட்டாங்க. 1.1% வாக்கில் இருந்த சீமான் இன்னைக்கு 8.2% வாக்கில் வந்துட்டாருன்னா அதிமுகவில் உள்ள பட்டியலின மக்கள் தான் சீமான் இன்னைக்கு 8.2க்கு உயர்த்தி விட்டுருக்காங்க. ஜெயலலிதா இருக்கும்போது சீமான் 1.1 தான். ஸோ பட்டியலின மக்கள் வந்து இன்னைக்கு இது வன்னியர் கட்சியாக மாறிட்டு 10.5 ரெசல்யூஷன் ஒரு ஜாதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறிட்டு. ஸோ பட்டியலின மக்களை வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை பட்டியலின மக்களுக்கு இருக்குது. என்கிட்ட கூட பட்டியலின வட தமிழகத்தில் உள்ளவங்க வந்து வாரிசு அரசியலை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், அது உதயநிதி ஸ்டாலின்லாம் வர்றதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், ஆனால் இது ஒரு ஜாதி ஆதிக்கமாக அதிமுக போயிட்டேன்னு சொல்கிறவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க தான். அதே மாதிரி அருந்ததியர் மக்களும் வந்து ரெட்டலையை கிழிச்சு போட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்த அருந்ததியர் உள்ளதுக்கீட எங்கே அட்வொகேட் ஆதரிச்சாங்கங்கிறத சொல்கிறாரு. பட்டியலின மக்கள் வந்து ஸ்டாலின் இந்த 4 மந்திரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதிமுக விட்டு விலகிட்டு தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு இடைநிலை ஜாதிகள் வந்து ஜெயலலிதாவுக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்போ பட்டியலின மக்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அம்மாவுக்கு அடிமை தானே, அம்மாவை நம்பி நம்ம இருக்கோம்னு நினச்சாங்க. இப்போ எல்லாருமே பல 100 கோடிகளை வச்சுக்கிட்டு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஜமீன்தார் தோரணையில் ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது வந்து பட்டியலின மக்களுக்கு அது பிடிக்கல. ஸோ அவங்க அதிமுக விட்டு வெளியேறி அதிமுகவோட பலத்தை 20% ஆக்கிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் இந்த 4 பேர் கொடுத்தது காரணம் சீமான் இது அருந்ததியர் இடஒதுக்கீட்டை சீமான் எதுக்குறாரு. பொது போட்டியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், என் பறையர் தேவேந்திரகுல மேலாளர் மக்கள் இதுலேருந்து எடுத்து கொடுத்தது தப்புன்னு எதுக்குறாரு. இதுக்கு என்ன தாக்கம் இருக்குங்கிறது ஜட்ஜ் பண்ண முடியல. அந்த இளைஞர் ஒரு சர்வே எடுத்து பார்க்கணும். பட் ஸ்டாலின் வந்து இது தாக்கம் இருந்ததுன்னா நஷ்டம்னு நினைக்கிறாரு. அதனால பறையர் சமூகத்துக்கு கூடுதல் ஒரு மந்திரியும் உயர்கல்வித்துறையும் கொடுக்குறாரு. டெல்டாவில் இருந்து கொடுக்குறாருன்னா டெல்டாவில் பறையர் தேவேந்திரர்கள் ஆதரவை சீமான் பெற்று தான் வளர்றாரு. ஹுமாயூன், காளியம்மாள், கார்த்திகா இவங்க 3 பேருமே அந்த நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறையில் பட்டியலின மக்களில் குறிப்பாக பறையர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஆதரவை பெருசாக பெற்றுட்டாப்புல. பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்களையும் பறையர் சமூக மக்களையும் பெரிய அளவில் போடுவோன்னு சீமான் சொல்கிறாரு. வள்ளர்களே பாண்டியர்கள்னு சீமான் சொன்னது இப்போ பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்குது. தம்பி என்னோட தம்பி தான் எசிகராஜானி ஒரு தம்பி அதை எதுக்கும்போது இன்னொரு தம்பி ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்ட அரச மரபுன்னு சொல்லும்போது செந்தில் மல்லர் மட்டும்தானே எதிர்த்தாரு. அப்போ எசிகராஜாட்ட நியாயம் இல்லைல்ல, தம்பி உணர்வுள்ள தம்பி தான், அது நான் மறுக்க வரல. அப்படி அந்த இதெல்லாம் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் அந்த அருந்ததியர் இடஒதுக்கீடை மையமாக வச்சு சீமான் பக்கம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்து திமுக கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவனுக்கே எக்கச்சக்கம் உண்டு, ரவிக்குமாருக்கு எக்கச்சக்கம் உண்டு. அதனால அவங்க திசை திருப்பக்கூடிய பல அரசியல் நகர்வுகளை செய்வாங்க. சீமான் இதில் வந்து அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டை எதிர்த்துட்டார். அவர் முடிவு, அவருக்கு அரசியல் முடிவு. அது தேவேந்திரகுல வேளாளர்கிட்டையும் பறையர்கிட்டையும் என்ன தாக்கம் ஏற்படுத்துமோங்கிறதுல ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பல. அதை நாம் என்டர்டெயின் பண்ணுவோம், தேவேந்திரகுல வேளாளருக்கு லாபம் கொடுப்போம், புதுசாக ஒரு பறையர் சமூகத்தை மந்திரி சபையில் சேர்த்து அவருக்கு உயர்கல்வித்துறைன்னு நல்ல இது கொடுக்கும். அதை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அது கோவி செழியன் வந்து ரொம்ப திறமையான ஒரு சகோதரர். பல விவாதங்களில் சகோதரர் நான் பார்த்துருக்கிறேன். அவர் திறமையின் அடிப்படையில் தான் பெற்றிருக்காரு. திறமையின் அடிப்படையில் பெற்ற அந்த சகோதரர் அட்டவணை பிரிவு பறையர் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறது தகவல். வைகை செல்வன் கூட பாராட்டியிருக்காரு. அதை கண்டிப்பாக வைகை செல்வன் பாராட்டினது, வைகை செல்வனோட திராவிட இயக்க இந்த பெருந்தன்மையை பாராட்டுறேன். வைகை செல்வனையும் பாராட்டின வைகை செல்வனை பாராட்டுறேன் நான்.
ஓகே சார், கடைசி கேள்வியாக அதிமுகவின் இதே நிலைமை தொடர்ந்தால் இந்த கூட்டணிகள் எதுவுமே இல்லாமல் அவங்க 1% அதிகமாக ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, 2026 இதே நிலைமை நீடித்தால் தாக்கம் என்னவாக இருக்கும்? அதிமுக இதோட வாக்கு குறையுங்கிறது என்னோட பார்வை. நான் அதை மறுக்கல. அதான் என்னோட டிக்ளரேஷன். அதற்கான சில முன்னெடுப்புகளையும் நான் செய்கிறேன். அதிமுகவுக்கு யார் ஓட்டு போட்டிருக்காங்க, என்ன காரணத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, இதில் யார் அதிமுக விட்டு வெளியேறுவாங்கங்கிறத நானும் அதை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களோட டீமை வச்சு மைக்ரோ அனலைஸ் பண்ணி பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி எந்தெந்த பூத்துலலாம் அதிமுக அதிகம் வந்திருக்கு, யார் போட்டிருக்காங்கங்கெல்லாம் நான் பார்த்துட்ருக்கிறேன். வன்னியர்கள் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு போட்டிருக்காங்க. அதை தடுக்க முடியுமான்னா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வன்னியர் அந்த அளவுக்கு ஒரு ஜாதிக்கு நமக்கு எடப்பாடி தானையா தந்தாங்க, அவர் கூட நிற்கணும்னு உணர்வுபூர்வமாக நிற்கிறாங்க. இதை நான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போதே சொன்னேன். கொங்கு வேளாளர் எடப்பாடி ப்ளஸ் அண்ணாமலை 65% பேர் போட்டிருக்காங்க. ஒரு 10,000 வன்னியர் தான் இருப்பாங்க. அவங்க 65% வெறும் எடப்பாடிக்கே போட்டிருக்காங்க. அதுவும் பாமக தலைவர்கள் ஸ்டாலினை பார்க்கும்போது கூட அவங்க அதை பற்றி கவலைப்படலைன்னு சொன்னேன். அதோட ரிஃப்ளெக்ஷன் தானே இருந்தது. அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது இந்த இடைத்தேர்தல் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தூத்துக்குடி, முதலத்தூர் பக்கம் வந்தால் அதிமுக டெபாசிட் கிடைக்காதுங்கிறத நான் சொன்னேன். அதுதானே நடந்திருக்கு. வன்னியர்கள் கூட நிற்கிறாங்கன்னு சொன்னேன், அதுதானே நடந்திருக்குது. மற்ற ஜாதிகள் நிற்க மாட்டாங்கன்னு சொன்னேன், அதுதானே நடந்திருக்குது. ஆக எடப்பாடி பழனிசாமியை ஈரோடு கிழக்கு மையமாக வச்சு தான் அண்ணாமலை கிட்ட சில விஷயங்களை கொடுத்து எடப்பாடியும் அண்ணாமலையும் சேர்ந்து நின்னா 80% ஓட்டு கோயம்புத்தூரில் எதிராக போயிடும். மத முரண்பாடு மட்டுமில்லை, ஜாதிய முரண்பாடு வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் அண்ணாமலை அமித்ஷா கிட்டேயும் மோடிக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ 12 சீட்டு தந்தால் நிற்கலாம், கட்சி வளர்ந்துருக்கோம், என்னால் கட்சி வளர்ச்சியை காட்ட முடியும், 10% மேலே கொண்டு வர முடியும்னு சொல்லி தான் வந்தார். 11.4 அவர் வந்துட்டார். அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் கொஞ்சம் எதிர்பார்த்தாரு. கொஞ்சம் அந்த போராட்டம் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் உரிமையாக கேட்டார். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதும் 25% ரெட்டையில ஓட்டு அப்படியே உதயசூரியனுக்கு போயிட்டுங்கிறதும் சீமான் உடந்துக்கிட்டாரு. இப்போ ஜெயலலிதாவை கலைஞர் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் கையில் படுக்க வச்சிருக்கு, ஓட்டு பார்த்து தெரிஞ்சு போயிடாது. ஆமாம், படுக்க வச்சிருக்குன்னு அதிமுக வச்சு ஒன்றும் தேராது. நம்ம சமநீதி சூறையாடல் எடப்பாடிக்கு எதிராக நம்ம போயிடுவோம். அருந்தை இடஒதுக்கீட்டை எடப்பாடி ஆதரிக்கிறது தவறுன்னு நம்ம தேவேந்திர குல வேளாளர் பறையர்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய இதில் நாம் போயிடுவோம்னு சீமான் போகிறாரு. ஸோ இவருக்கு கூட்டணின்னு வர்றது வாய்ப்பு டாக்டர் யாவுக்கு மட்டும்தான் இருக்குது. நாம் 20% அவரை மீண்டும் புல் டவுன் பண்ணதுக்கான முயற்சிகளில் நடவடிக்கைகளில் மைக்ரோவாக பார்த்து செயல்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நம்ம செயல்பாடு தெரியும், ஆதவ் அர்ஜுனனுக்கும் தெரியும், மிதுன் பழனிசாமிக்கும் தெரியும், எடப்பாடி ஐயாவுக்கும் தெரியும். அவரை எதிர்க்கட்சி தலைவராட்டு, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராட்டு வரவிடாத செயல்பாடுகள் நம்ம இருக்கோன்னு சொல்லி தான் செய்கிறோம். ஜனநாயக நாடு, என்னோட ஜனநாயக உரிமையை நான் அதில் செயல்படுத்துறதுக்கு விளைகிறேன். ஐயா 20% கீழே 15% ஐயாவை நிறுத்தணும். 24 ஐயாவை 15 நிறுத்துவோன்னு சொன்னேன். இது படைப்பா படத்தில் இந்த முறை தவறிட்டு அண்ணன் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தவறிட்டு 26 அது தவறாமல் 15 நிறுத்தணும். அப்போ தான் எனக்கு என்டிஏ உயர்த்தவும் முடியும். ஸோ இது என்னோட டிக்ளரேஷன், உழைப்பு, தவம், அதை செய்வோம். நம்ம சொன்னால் அதை செய்யக்கூடிய ஆட்கள். பட் அதே வேளையில் ஐயாவை நான் மதிக்கிறேன். ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். மோடிகிட்டலாம் ஐயா சரண்டர் ஆகக்கூடிய மாட்டார். 22 எம்பிக்காக ஸ்டாலினை மதிக்கக்கூடிய மோடியை, 0 எம்பின்னு மதிக்காத மோடியை அவர் சரண்டர் ஆகுதுக்கெல்லாம் வரமாட்டார். அவர் ஃபைட்டர் தான், ஃபைட் பண்ணிட்டு நம்மளும் ஒரு ஃபைட்டரை எந்த அளவுக்கு வீக்கன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லி வீக்கன் பண்ணுறோம். ஐயாவை மதிக்கிறேன், அதெல்லாம் வேற விஷயம். பட் அரசியல் களத்துக்குள்ள ஒரு பிளே கேம், அந்த கேமில் ஆதவ் அர்ஜுனா வச்சோ சுனில் கனகுல கொண்டு வந்தோ யாரை வேணாலும் ஐயா கொண்டு வாங்க, நம்மளும் நம்ம விளையாட்டை காட்டுறோம். நம்ம களத்துல இருந்து வந்தவன் அதை நம்ம 24 காட்டிட்டுன்னு ஐயாவுக்கு தெரியும், 26 காட்டிட்டு தான் இருக்கும். ரிசல்ட்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பளிக்கட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.